மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நேற்றுக்கு எங்கடா போன நீ எங்க தாத்தா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த பார்த்தோம். தாவேகா சார்பாக எங்கள் தொகுதியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நேற்றுக்கு தான் சென்னையிலேருந்து அந்த மனுஷன் வந்தா போல. அவரை போய் பார்த்துட்டு வரவேற்றுட்டு கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சு, அப்படியே ஓடி சாயந்தரம் ஓடி போச்சு, போட முடியலை. அதற்காக என்ன ஊப்பி என்று நீங்கள் முத்திரை குத்திருக்கிறீர்கள் என்கிட்ட நான் கமெண்ட்ல பார்த்தேன். 200 ஊப்பியா மாறிட்டியான்னு கேட்டாங்க. ஸோ ஜாலி தான் கேட்டாங்க நம்ம பிள்ளைங்க. சரி விடுங்க. கடந்த 2 நாட்களாக நான் வரலங்கும் நிறைய சம்பவம் நடந்துக்குது. உங்களுக்குலாம் பயம் விட்டு போச்சே திமுகங்களுக்கு. எங்க தாத்தா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டா அவங்களுக்குலாம் பயம் விட்டுக்குது. பாட்டு அடிச்சுக்கிறானுங்க, நம்ம வில்லி பக்கத்தில் பாட்டு அடிச்சுக்கிறானுங்க. ஆதவரிச்சு நான் பேசும்போது அதற்கு பிறகு என்னடா நான் என்னத்தான் சொல்றது, எங்கள் தாத்தா காலத்து ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எது சம்பவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செந்தில் பாலாஜி கேட்டு பாருங்க, அவர் நல்லா ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த திமுக இதை விட ஒரு அயோக்கிய பயிர்ங்கிறது நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இந்த புத்தி அவங்களுக்கு மண்டியில் ஊறி இருக்கு. என்ன எதிர்த்து நீ அரசியலுக்கு வரவே கூடாது, வந்தா நான் இது மாதிரி தான் அடிப்பேன், பாட்டில் விட்டு அடிப்பேன். இதுக்கு நம்ம இடுமாவனம் கார்த்தி சாட்டை திரும்பணும் வெக்கமே இல்லாமல் எங்காச்சும் எனக்கு வாயில் அசிங்கமாக கேட்டு விட்டுறேன். நான் சாட்டை திரும்பணும் இதே திமுக காரையும் உங்களுக்கு கடைசி ஒரு வாரத்து முடிச்சு என்ன யாருன்பா அவர் பேர் என்ன இடுமானம் கார்த்தியை வச்சு குத்துன்னு குத்தி விட்டு மஞ்சபத்து போட்டு அனுப்பி விட்டாங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியலையா திமுக எப்படின்னு? அன்னைக்கு பொங்குறீங்க. ஏற்கனவே காளியம்மா பேசிட்டு இருக்கும் போது மது பாட்டில் விட்டு அடிச்சாங்களா இல்லையா இதே திமுக? அன்னைக்கு உங்களுக்கு வலிச்சது. இன்னைக்கு நம்ம வில்லிவாக்கத்தில் இந்த பெண்கள் தமிழக வெற்றி கழக பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் ஆதவரிச்சுனா பெண்கள் மேல விட்டு அடிச்சுக்கிறாங்க. மேலே இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க இப்ப? இது கோப்படத்துல வர மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அப்படியாங்க உங்களுக்குலாம் ஊமை குத்தி விட்டானுங்களா? நீங்க எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? உங்களுக்கு இன்னும் 4 இடத்துல இதே மாதிரி ஏத்து வாங்கினது பெரிய தான் இதெல்லாம் தீரும். கோப்படத்துல வர அந்த சீன் மாதிரி ஆதவரிச்சனை கிரியேட் பண்ணி ஆளை வச்சு அடிச்சிருக்கிறாரு தன்னுடைய தாவேகா தொண்டர்களே அப்படின்னு எந்த ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண கிடக்குறாச்சு. அவங்களை பத்தி பேசுறதே அசிங்கமாக்குறேன். ஒரு சாணி போனா கூட அந்த சாணியை பார்த்துட்டு போகலாம். இந்த சாணியெல்லாம் பார்க்க முடியாம அப்படியே கண்ணை வரைச்சிட்டு போகணும். அந்த அளவுக்கு அயோக்கிய பல்ல. சரி விட்டு தொலைங்க. பாத்தீங்களா, நம்ம ஒரு மேட்டர் பேச வந்து அவங்க ஒரு மேட்டர் நம்ம இழுத்து விட்டு டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. சரி கழுத கடந்துட்டு போகுது. தலைவர் விஜய் அவர்கள் என்று திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிற உண்மையாக தரமான சம்பவம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. விஜய் அவர்கள் இறங்கி வந்து நலம் விசாரிச்சு அப்படின்னு பெரிய ஒன்று நடந்திருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் பேசி எப்படி இருந்துச்சு, அங்கே நடந்த சம்பவம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்தது ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கடைசியாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி, இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பல சர்ச்கள்லையும் சர்ச்சு மாதா கோவில் சர்ச்சு அதுலேயும் பல மசூதிகள்லையும் பிரச்சாரங்களை தொடங்கிட்டாங்க. யார் இப்போ தொடங்குறது? தொடங்குறதுக்குள்ள திமுக. பல ஃபாதர்ஸ் அண்ட் இந்த ஜமாத்தில் உள்ளவங்கெல்லாம் இல்லைங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த பிஜேபி வந்திருக்கான் அப்படிங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டால் விஜய் தான் வருவார். என்னன்னா நினச்சிருக்கிறீங்க? பல சர்ச்சைகளில் உள்ள ஃபாதரும் ஜமாத் தலைவர்களும் இன்று திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே வருத்தமா இருக்கு. அதுலயும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சர்ச்சில் சொல்றாங்கன்னா பாத்துங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் கிடையாது. அவங்க எல்லாம் பெரிய அளவில் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. உங்க ஃபாதரை நான் தப்பா சொன்னா கோச்சிக்காதீங்க, அதான் உண்மை. நீங்களே வேணும்னா பாருங்க. நீ எந்த மாதா கோயிலுக்கு ப்ரேயருக்கு போனாலும் அவங்க அப்படியே இன்டைரக்டா சொல்லுவாங்க, அப்படியே இல்லைங்க பிஜேபி வந்துருங்க ஓட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஜமாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சொந்தங்களே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்களே அதுதான் ஹராம். நீங்கள் மற்ற ஹராம் செஞ்சீங்கன்னா நீங்கள் மக்காவிலேயோ மதினாவிலேயோ போய் ஒரு நாள் அந்த பாவத்தை கழிச்சிடலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டால் கடைசி காலம் வரைக்கும் அந்த பாவத்தை நம்மளால் கழுக முடியாது. யாரோ ஜமாதில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கலாம், நம்ம பிள்ளை குட்டிங்க பத்திரமா இருக்கணும். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஆகிட்டுனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போல்லாம் ஜமாதில் தலைவர்கள்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு இஷ்யூ நடந்துவிட்டா அப்போ யோசிப்போம். அதை எந்த ஜமாதார் சொன்னாலும் சரி, எந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் சொன்னாலும் சரி, இது உங்களுடைய உரிமை, உங்கள் குழந்தைகளோட உரிமை. நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை நீங்கள் இன்றைக்கே ஃபிட் பண்ணணும். அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிற மாதிரில அந்த பக்கம் போயிடாதீங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறையா சர்ச்சிலேருந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் தெளிவாக ஒரு முடிவெடுத்து விசிலுக்கு ஓட்டு போடும். சரி, நேற்றுக்கு விசில் ஆந்தம்
அதாவது தாவேக்காவின் பிரச்சார பாடல் ஒன்று வெளியாயிருந்துப்பா எல்லாம் வைவா இருக்காங்க, பசங்க ஃபுல்லாக வைவா இருக்காங்க, தூக்கி போட்டு திமுக 4 சாத்தலாம் போல இருந்துச்சு, நாம் தமிழகாரனை பிடிச்சி 4 ஏற்றலாம் போல, அப்படி ஒரு வைவான ஒரு சாங். வயலன்ஸ் எல்லாம் தவறு நான் சொல்றது வார்த்தையால புரியுறதா, இவங்க தப்பா ஒரு கிரியேட் பண்ணிட்டு நம்ம காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்படியாக அந்த பாட்டு முழுக்க செம வைபா இருந்துச்சு, எங்க போனாலும் ஒலிக்க ஆரம்பிச்சுட்டு. அதற்கு பிறகு இந்த ட்விட்டர் பக்கம் ஃபேஸ்புக் பக்கம்லாம் போக முடியல, வாட்ஸ்அப்பை திறந்தா ஸ்டேட்டஸ் வச்சு கொளுத்தி விட்றாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே நல்லா வைபா இருந்துச்சு அந்த பாட்டு. வைபு நம்ம வைபு பண்ணுவோம், நாங்கள் யூத் வைப் பண்ணிட்டு இருக்கிறோம், திமுக நம்மளை பார்த்து இதை பற்றி எவனாச்சும் பிரச்சார பாட்டை வச்சு வைப் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஏன் நாங்களாம் யூத் வைப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் 55-60 வயசுல பிபி சுகர் பேஷண்ட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வைப் பண்ணீங்க, எங்களுக்கு கிடச்சிக்கு வைப் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியாக அந்த பாடல் முழுக்க இன்னைக்கு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் காலையிலேயே திருச்சியிலேருந்து புறப்பட்டு அந்த மனுஷன் வந்தார். வந்ததுலேருந்து எப்பயும் போல மீடியாலாம் ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருந்தாங்களே. அதற்கு பிறகு இந்த போலீஸ் பாதுகாப்பை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. திருச்சி முழுக்க நிறைய போலீஸ் நின்னாங்க. அதற்கு என்ன காரணம் கொண்ட ஊமுகத்தை குத்தி விட்டதான் காரணம். அது என்ன காரணம்னா, தாவேக சார்பாக தமிழக தேர்தல் ஆணைய தலைமை, அவங்க பேர் வந்து அர்ச்சனா பட்டாங்க, அவங்கள்ட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க இருந்துச்சு, குளத்தூர்ல திட்டமிட்டு பல சம்பவங்கள் நடக்க காத்திருந்துச்சு, அதில் போலீஸ் வந்து எல்லாரையும் போங்கன்னு அனுப்பி விட்டு பெரிய கூட்ட நெரிசலை அங்கே ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறத ஆதவர்ஜனா ப்ரெஸ் மீட்டை வச்சு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவர் சொல்வதற்கு முன்னாடி நம்ம வீடியோவும் வெளியிட்டோம். வீடியோ வெளியிட்டு கடைசியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆதவர்ஜனா மேட்ரு வந்தார், எல்லாம் சிங்க ஆகுது நமக்குள்ள. அதற்கு பிறகு இந்த மேட்ரு அவங்களுக்கு போய் அந்த அர்ச்சனா பட்நாயக் டிஜிபி கிட்ட, தமிழக டிஜிபி கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருந்தது. அது எப்படி விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் மட்டும் இந்த இஷ்யூ வருது, அப்போ உண்மையிலே நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்கலையா? எல்லா தலைவர்களுக்கும் சமமான கொடுக்கணும், நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சமமான பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறீங்க, சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பாக தேவையில்லை, ஏன்னா கூட்டமும் கிடையாது, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. விஜய் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நீங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உள்ள ஒரே ஆட்டம் கண்டு போச்சு. அதற்கு பிறகுதான் மறுபடியும் இப்போ இவ்வளவு பாதுகாப்பு, இன்னைக்கு பாதுகாப்பு உண்மையாக நல்லா இருந்துச்சு. திருச்சியில் நிறைய இடங்களில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு விஜய் அவர்கள், அதாவது தாவேகாவின் சார்பாக விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர் பாதுகாப்பில் பிரச்சனை இருக்கிறது, நம்ம மத்திய செயலகத்துக்கு, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று அனுப்புங்க, விஜய் அவர்கள் நேரடியாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நேற்றுக்கு அந்த கடிதங்கள்லாம் வெளில வந்துச்சு. அது ஃபுல்லாக ஃபேக் அப்படிங்கிறத தாவேகாவின் தலைமையிலே உறுதிப்படுத்திருக்கு. நாங்கள் அப்படி யாரும் எந்த ஒரு கடிதத்தையும் நாங்கள் அனுப்பலை, நாங்கள் அனுப்பினது தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு தான். இது திட்டமிட்டு மீடியாக்களே போய் சொல்லு, திருட்டு பயிலோ அயோக்கிய பயிலோ, இவங்க டிஆர்பிக்காக எதனாலும் திம்பாங்க. நான் சொல்லணும் இல்லையா? நடக்காத ஒரு விஷயத்த, அதுவும் தவறாக, தற்போது பீகாரில் இருக்கிற ஆளுநராக இருக்க அவருக்கு நீ அனுப்பிட்டீங்க, தவறாக அனுப்பிட்டீங்க, இவங்க கிரியேட் பண்ணதே ஃபேக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படி யாருக்கும் அனுப்பவே இல்லைங்கிறாங்க. அப்புறம் என்னடா வந்துட்டு உங்களுக்கு மீடியா எந்த அளவுக்கு எச்சத்தனமாக கேவலத்தின் உச்சமாக போயிட்டு இருக்கிறாங்க. பிஎஸ் இருப்ப பிஏ அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் உண்டாக்கி விட்டுருவாங்க. இவருக்கு இவங்களுக்கு 4 சாத்தினாதான் இவங்க திருந்துவாங்க. ஆர்எஸ் பாதி சொன்ன மாதிரி இந்த ஊடகம் அப்படிப்பட்ட ஊடகம் மாறிக்கிட்டு இருக்கு. சரி விட்டு தலைங்க, அவங்க அதெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. கடுப்பாக இருக்கு அவங்கள பற்றி பேசிருக்கோம். டாபிக் மாறி போனால் எங்கேயாச்சும் டென்ஷன் ஆகிடுது. சரி விடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் புறப்படும் போதிலிருந்து உண்மையாக கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு திருச்சி விமான நிலையத்துக்கு பிறகு தலைவன் வெளில வந்துட்டாப்புல, ரோடு ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. விஜய் அவர்களுக்கு ஒரு இடத்துல ரோடு ஷோ கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து இந்த ரோடு ஷோ தான். அதுக்கு பிறகு நெல்லையில் 7ஆம் தேதி வரப்போறாரு, அங்கேயும் ஒரு ரோடு ஷோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரோடு ஷோ இருந்தனால தான் நீங்கள் கூட்டம் அங்கே பார்த்துட்டு போயிட்டாங்க. தெரியுதா எதுக்கு ரோடு ஷோ கொடுங்கன்னு சொல்ற விஷயம் புரியுதா? விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அங்கேயே நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள அந்த அறைக்குள்ளேயே, எந்த அறைக்குள்ள, அந்த காருக்குள்ளேயே இருந்திருந்தா பார்க்க முடியாம நேராக வருவாங்க. விஜய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. அங்கதான் கூட்ட நெரிசல் உண்டாகிறது. இதுதான் பிரச்சனை. கடைசி கரூர்லேயும் இதே இஷ்யூ தான் இருந்துச்சு. அதனால ரோடு ஷோ நடக்கும்போது விஜயை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பார்க்க போறாங்க, செல்லில் பார்க்க போறாங்க, டிவியில் போய் பார்க்க போறாங்க. இதை கொடுத்து தொலைய வேண்டியது என்ன? சாதாரண ஒரு இது விடுங்க. அப்படியாக விஜய் அவர்கள் வந்தார். வரும்போது ஒருத்தன் காரை ஓவர்டேக் பண்ணி, விஜயோட காரை ஓவர்டேக் பண்ணி எவனோ திட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அக்கா ஒன்று விட்டு ஸ்கூட்டில் விட்டு விரட்டி விட்டு திட்டிக்கிட்டு இருக்கு. ஆளு விரட்டான். நான் உண்மையில ஏன் சொல்றேன்னா, பசங்களோட பொண்ணுங்களுக்கு விஜய் மேலே அண்ணனே நீ திட்டிட்டியா, அவன் ஹோண்டா இனிக்கால போயிட்டுக்கிறாப்பல, இந்த அம்மா ஸ்கூட்டில் வச்சு விட்டு வாரிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு மறுபடியும் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. விஜய் அவர்கள் நேரடியாக இறங்கி அவங்களை நலம் விசாரிச்சுட்டு இருந்தார்.
ஏன்டா விஜய் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்ம கூட்டம் போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஏதாச்சும் ஒரு இறப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன்டா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் அந்த கூட்டத்தினால தான். நேரடியாக இறங்கி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க சரியாயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்தார். ஒரு நல்ல தலைவனுக்கு அடக்கியா. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே இடத்துல அவர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ராயாக இருப்பாங்க, பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எடப்பாடியோட இந்த இடத்துல நான் வந்து இப்படி சொல்ல மாட்டேன். எடப்பாடியே பாருங்கப்பா என்னென்ன ஆச்சுப்பா ஆள் அனுப்பினாலும் பார்ப்பாரு. விஜய் அவர்கள் நேரடியாக கீழே இறங்கி நல விசாரிச்சுட்டு வந்தது எனக்கு மிக திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நேரடியாக போய் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவித்து தன்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணார். பேச்சை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துல எல்லாம் சாப்பிட்டீங்களா, வெயில காத்து கிடக்குறீங்க, கலையா கிடக்குதே மக்க அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டு விசாரிச்சுட்டு கேஸ் பிரச்சனையை பற்றி பேசினார். இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பல டீ கடைகள் மூடி இருக்கு, பல ஹோட்டல்கள் மூடி இருக்கு, அதாவது வியாபாரிகளின் வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணமா மத்திய கிழக்கு நாடுகள்ல பிரச்சனை போர் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அங்கே இருந்தால் நமக்கு ஒரு 27 நாடுகளிலிருந்து நமக்கு கேஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு பிறகு அது ஸ்டாப் ஆகி இப்போ ஸ்டன்னாகி இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். ஒரு 40 நாடுகள் நினைக்கிறேன் இப்போ விரிவுபடுத்திருக்கு. இந்த இஷ்யூ வந்ததுக்கு பிறகு தட்டுப்பாடு ஆனதுக்கு பிறகு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மத்திய அரசு என்ன பண்ணிக்கிட்டு, இதுக்கு மாநில அரசு நம்ம சைட்லேருந்து என்ன அழுத்தத்தை கொடுத்தீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லை, பல நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, பல நாடுகளில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதற்கான தீர்வாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார். அதற்கு பிறகு 100 ரூபா மானியம் தரன் அப்படியே லைனாக எடுத்து விட்டாப்ல. 100 ரூபா மானியம் தரன் சொன்னீங்களே சாரே, ஐயா ஸ்டாலினையா என்ன ஆச்சு, நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? அதற்கு பிறகு 4500 ரூபா அந்த கரும்புகளுக்கு நாங்கள் அடிப்படை ஊதியமாக தருவோம், விலையை ஏற்றி தருவோம்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? யாரை ஏமாத வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகு அங்கன்வாடியில் சீனி 1 கிலோ சீனி எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னீங்களே, தண்ணியில் உளுந்தம் பருப்பு தருவேன்னு சொன்னீங்களே, ஆட் பண்ணுவோம் நியூ புதுசான்னு கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் ஏமாத்து வேலை இதுவரையிலும் கொடுக்கல. அதற்கு பிறகு கடைசியாக நீ நீட்டுன்னு எங்கள்கிட்ட நீட்டுனீல, அது என்னாச்சு? அந்த பொய் வாக்குறுதி என்னாச்சு? இன்னைக்கு அதெல்லாம் நீட்டெலாம் விட்டுட்டாங்க. போன வாக்குறுதிலாம் இந்த அது வாக்குறுதியே கிடையாதுன்னு வச்சுங்களேன், குப்பையில் கொட்ட வேண்டியது அந்த வாக்குறுதியெல்லாம். இப்படி ஏமாத்திருக்கு இந்த திமுக அரசு. ஆனால் நாங்கள் வந்தால் 6 சிலிண்டர்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம். எல்லா பெண்களும் பிங்கு பஸ்ஸெல்லாம் போவோம்டா, நாங்கள் நீங்கள் எந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி போகலாம். அதற்கு நாங்கள் 100% தரமான ஆட்சி, நேர்மையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு பெண்களுக்கு தங்கம், அதுபோக தரமான பட்டுப்புடவை ஒன்று, காஞ்சிபுரம் பட்டு என்ன சொல்கிறேன், ஒரு பட்டுப்புடவை ஒன்று கொடுப்போம். அதுபோக கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகள், இதில் நாங்கள் அதீத கவனம் சொல்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் விஜய் அவர்கள் பேசின நிறைய பேச்சில் பெண்கள் பாதுகாப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார், அவங்களுடைய கல்வியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். அது பிறகு கழிவறை, ஒரு ஸ்கூலில் டாய்லெட்டில் கதவு இல்லாமல் இருக்குது. நம்ம ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி படிக்கிற இடங்கள்லாம் பெண்களுக்கு டாய்லெட் இருக்குது, கதவு இருக்குது, அது சரியில்லை, உடஞ்சிருக்கு, அவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறாங்க. அதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு மனுஷன் நோட் பண்ணி கொண்டாந்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு சாதாரண வீடுகள்லையும் டாய்லெட் நிறைய இடங்கள்ல இல்லை, அதனால தான் நீ விளாத்தி கொடுத்தல அப்படி ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதுபோக ஒரு ஆளை தூக்கி போட்டு வாரி விட்டு அவ்வளோ வருங்க, சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னைக்கெல்லாம் நேரம் போட்டு வாடுறாங்களோ, யார் வாரினாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குங்களே, அது விஜய் வாரினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1020 கோடி ரூபா ஊழல், நகராட்சி துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல், நம்ம என்ன டீட்டெயில்டாக வீடியோ போட்டுருக்கோம். எவ்வளோ பேர்? 2538 பேர்யா, 2538 பேர் எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு 6 மாதம் 7 மாதம் எங்கெங்கேயோ கோச்சிங் சென்டர்லாம் போய் படித்து எழுதிட்டு உட்காந்துக்கிறான், நமக்கு வேலை வரும் அப்படின்ட்டு. அவெல்லாம் தள்ளி விட்டு ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபா கூட உனக்கு வேலை, எழுதினவங்களே ஃபெயில் ஆனவங்களே தூக்கி போட்டு நிரப்பி அதில் 888 கோடி ரூபா ப்ளஸ்ஸு அந்த பணி இடம் மாறுது, அங்கே மாறுது, அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 1020 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டுன்னு ஈடி கண்டுபிடிச்சி சொன்னிச்சு. அதை ஈடி கண்டுபிடிச்சி கோர்ட் வழியாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிடுச்சு. யாருக்கு? பொறுப்பு டிஜிபி வெங்கட்ரமனுக்கு. நாங்கள் ஊழலை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள்கிட்ட அத்தாச்சி இருக்குது, அந்த மனுஷன் மேலே நீ எஃப்ஐஆர் போட்டு நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், அந்த ஆளை உள்ளே கொண்டு வச்சு ஊமை குத்த நாங்கள் குத்திக்கிறோம், இதை மட்டும் போடுன்னு கேன்னு இருக்குது. என்ன போட்டாங்க இவங்க? எங்கே எஃப்ஐஆர் போட்டாங்க? இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படலை. இவங்க யாருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க? மீன் போடுறவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, பஞ்சு முட்டை வைக்கிற மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, ரோட்டு கடை எங்கேயாச்சும் ஒரு கடை போட்டிருப்பான், ஒரு 20 நேரம் செலவு பண்ணி அவனை பிடிச்சி வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா ஸ்டாலின் மூஞ்சில் செருப்பு போட்டுச்சு ஞாபகா, அது அம்மா தனிப்படையை கண்டுபிடிச்சி வச்சு கேஸு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக இவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க தவிர அவங்க மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த திருச்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ மோசமான ஊழல் கொண்ட ஒரு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த அரசு தான் உங்களுக்கு வேணுமா? இந்த ஸ்டாலின் வேணுமா, இல்லைனா இந்த விஜய் வேணுமா அப்படின்னு தீர மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அவரு அந்த பயத்த மறுப்பை பற்றி பேசுனது, உளுத்த மறுப்பை பற்றி பேசுனது, சீனியை பற்றி பேசுனதுலாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அடிப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு தான் புரியும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்
அங்காடியில் போய் எக்ஸ்ட்ரா 1 கிலோ அரிசி சீனி கொடுத்தா அது அவனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உளுத்தம்பருப்பு கொடுத்தா அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் இந்த அடித்தட்டு மக்களுக்கு தான் புரியும். அந்த இடத்துல விஜய் அவர்கள் சூப்பராக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜென்சி கிட்டு அந்த யூத் ஃபுல்லாக அங்கே தான் அவங்க தான் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளையாக நிற்கிறாங்க. அவர்களுக்கும் இது நல்லா கனெக்ட் ஆகும். விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் போன வாரத்தை சொன்னதே சொல்லிட்டாப்ல அப்படின்னு அதை அவர் ஒரு பிராண்டாக செட் பண்ணுறாரு. என்ன பிராண்டு? அந்த வர 23ஆம் தேதி காலையிலேயே குளிச்சுட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் பூத்துக்கு போய் இந்த விசில் சின்னத்துக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும், அதை பட்ஜெட்னு ஒரு அமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஏன்டா அது ஒரு வே ஆஃப் ஸ்டைல். ஏன்டா ஜெயலலிதா ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கேட்டாங்கல்ல, அது ஒரு பெரிய பிராண்டாக மாறணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த மேட்டரை பிராண்டாக மாற்ற பார்க்குறார். இது எல்லார் இடத்துலையும் போய் சேரணும் என்ற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லி கண்ணு அன்னைக்கு 23ஆம் தேதி வந்தோன்னே அப்பா அந்த மனுஷன் சொல்லினே இருந்தாப்பலப்பா, டக்குன்னு குளிச்சு கழிச்சிட்டு நேராக போயிட்டு அந்த விசில் சின்னத்துக்கு நேராக ஒரு சிம்பிள் அமுத்திட்டு அப்பா முடிச்சிட்டா பாட்டு ஆனால் வந்துடுறான். அதனால விஜய் திரும்ப அந்த மேட்டரை சொல்றாரு. அதற்கு பிறகு கல்லாப்பட்டி கூட்டணியும் மற்றும் பல கூட்டணி அப்படின்னு பேசினாப்ல. கல்லாப்பட்டி கூட்டணினா மெயினாக விட்டு வாரினது காங்கிரஸ் விட்டு வாரியிருக்காப்ல. ஏன் இந்த மனுஷன் காங்கிரஸ் விட்டு வாரியிருக்காரு தெரியல. ஏன்டா இன்னைக்கு தேர்தல் காலத்தில் ரொம்ப அசிங்கமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் சீட்டை அறிவிச்சிட்டாங்க. அந்த மனுஷன் யாரு? ஸ்டாலின் ஐயா நேற்று முந்தா நாள் எங்க திருவாரூரில் ஓட்டு கேட்டு இருக்கும்போது நம்ம ராகுல் காந்தி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாரு, அவருக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க. எந்த வேட்பாளர் யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் ஃபைனலிஸ்ட் ஆகல. காசு பெரிய அளவில் பணம் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை யார் அதிகமாக பணம் கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பேங்கிற மாதிரி காங்கிரஸில் பெரிய கல்லாப்பட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. திமுககாரன் காலகாலத்துக்கு கிடக்கிறான். இது எப்படா அறிவிப்பாங்க, நம்ம எப்படா அவனுக்கு ஓட்டு கேட்கலாம். ஏன்னா காங்கிரஸ்காரன் போய் ஓட்டு கேட்க மாட்டான்ல, காங்கிரஸில் நபர்களே கிடையாது, அங்கே உறுப்பினர்களே கிடையாது போது அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்படி கல்லாப்பட்டி கூட்டணியா சேர்ந்திருக்கிற இந்த அண்டடியில் இருக்கிறான் ஏவிய பிஜேபியோட அந்த கூட்டணியும் மற்றும் பல கூட்டணியாக இருக்கிற பிஜேபி டைரக்டா சொல்லிட்டா போல. திமுகவும் பிஜேபியும் இதில் அதிமுக கொண்டு வரவே இல்லை, அவர் மதிக்கவே இல்லை. அப்படி இந்த 2 கூட்டணிகளும் இந்த தமிழகத்துக்கு செய்த இந்த துரோகங்களை பார்த்து மக்கள் பார்க்கணும். நாங்கள் வந்தால் 100% நேர்மையான ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் நீண்ட தூரம் ஒரு ரோடு ஷோன்னு போனார். இன்னைக்கு ரோடு ஷோ போனதான் அதில் பெரிய ஒரு மேட்டராக இருந்துச்சு, இம்பாக்டான மேட்டராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிருப்பார், அவ்வளோதான். விஜய் அவர்களுடைய இன்றைய திருச்சி பயணம் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி அதற்கு பிறகு நம்ம நெல்லையில் சொல்லியிருக்கிறோம். இதற்கு பிறகு எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 10 to 12 நாள் அங்கே வரும். ஏன்டா ஒவ்வொரு நாளும் ஒரு கேப் விழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு 22 நாள், நம்ம 25 நாள் சொல்லியிருந்தோம் மனுஷன் கண்டினியூஸாக வருவாருன்னு. ஆனால் 25 நாள் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 13 நாட்கள் தான் விஜய் அவர்கள் வெளில நிற்பார். வெளியில் நிற்கிற நாள் தெரியாக இருக்கும், தரமாக இருக்கும். நேற்று இத்தனை நாள் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஸ்டாலின் போறாப்பல, உதயநிதி ஸ்டாலின் போறாப்பல, சீமான் போறாப்பல, எடப்பாடி போறாப்பல, ஒருத்தரும் ஒன்றையும் கண்டுக்கல. எல்லாம் குத்த வச்சு காத்துக்கிறானுங்க யாரு விஜயோட பேச்சு என்ன பேச போகிறார் அப்படின்னு. இவர் பெருசாக ஒன்றும் பேசல, ஒரு 13 நிமிஷம் தான் பேசியிருந்தார். பேசின அந்த வார்த்தைகள் சொன்ன விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. அது நல்லா மக்களுக்கு கண்ணையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. சரி, மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விஜய் அவருடைய இன்றைய பேச்சு எப்படி இருந்தது, அதன் தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.